Praise the Lord. My name is S. Gracie. பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதம் 14வது அதிகாரம் சொல்லப் போகிறேன். அல்லேலூயா. சங்கீதம் 14வது அதிகாரம் இராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். 1வது வசனம். தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவர்கள் தாங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. 2வது வசனம். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டு என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்தில் இருந்து மனபுத்திரரை கண்ணோக்கினார். 3வது வசனம். எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. 4வது வசனம். அக்கிரமக்காரரில் ஒருவனுக்கும் அறிவில்லையே. அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே. அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்கிறதில்லை. 5வது வசனம். அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறாரே. 6வது வசனம். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாயிருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவருடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணினீர்கள். 7வது வசனம். சீயோனில் இருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திரும்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆமென்.